டாக்டர் சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துக்கள். நல்வாழ்வும் வழியும் என்ற எங்கள் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கற்பனையில் உருவாகும் உள்காட்சிகள், அதாவது விஷுவலைசேஷன் என்பது நீங்கள் அடைய விரும்பும் விஷயத்தை மனதில் தெளிவாக கற்பனை செய்து பார்ப்பது. விஷுவலைசேஷன் என்பது வெறும் கனவு அல்ல, அது மனதின் திரையில் நாம் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்கும் படைப்பின் சக்தி. மனம் கற்பனை செய்கிறது, உடல் அதை நம்புகிறது, வாழ்க்கை அதை உண்மையாக்குகிறது. அறிவியல் ரீதியாக நமது மூளை ஒரு மாற்றக்கூடிய கருவி, அதாவது நியூரோபிளாஸ்டிக் ஆகும். நாம் தினமும் நினைக்கும் எண்ணங்கள், உணர்வுகள், பழக்கங்கள் இவை அனைத்தும் மூளையில் புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்குகின்றன. ஒரு நேர்மறை சிந்தனையை மீண்டும் மீண்டும் நினைத்தால் அந்த பாதை வலுவாகி புதிய நரம்பு இணைப்புகள் உருவாகி புதிய மன அமைப்பு உருவாகின்றன. இதை ஆங்கிலத்தில் வயரிங் என்கிறோம். அதேபோல் பழைய எதிர்மறை நினைவுகளை தவிர்த்தால் அந்த நரம்புகள் மெலிதாகி மறு இணைப்புகள் உருவாகின்றன. இதை ஆங்கிலத்தில் ரீவைரிங் என்கிறோம். இதன் மூலம் நமது மனநிலை, உடல் ஆரோக்கியம், உணர்ச்சிகள் அனைத்தும் மாறக்கூடியவை. கற்பனை, தியானம், நன்றி உணர்வு ஆகியவற்றின் வழியாக நம்மால் நமது மூளையை நாமே உருவாக்க முடியும். மனித மூளையால் கற்பனையும் நிஜத்தையும் வேறுபடுத்த முடியாது. ஒவ்வொரு தெளிவான எண்ணமும் நிஜ அனுபவத்தைப் போலவே அதே நரம்பியல் பாதைகளை உருவாக்குகிறது. உதாரணமாக, நோய் குணமடைவதை மனதில் கற்பனை செய்தல் அல்லது ஒன்றில் வெற்றி பெறும் காட்சியை மனதில் உருவாக்குதல். நோயாளிகளுக்கான குணப்படுத்தும் கற்பனை வழிமுறைகளை பார்க்கலாம். 1. உள்நிலை குணப்படுத்தும் கற்பனை, அதாவது இன்டர்னல் ஹீலிங் விஷுவலைசேஷன். உதாரணமாக, சர்க்கரை நோயாளி என்ன செய்ய வேண்டும்? முதலில் நீங்கள் உங்கள் உடலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். பேன்கிரியாஸ் என்ற சுரப்பி உங்கள் வயிற்றின் பின்புறத்தில் வயிற்றுக்கும் முதுகுக்கும் இடையில் அமைந்திருக்கிறது. அதுதான் இன்சுலின் என்ற முக்கிய ஹார்மோனை சுரக்கிறது. இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இப்போது அதை மனதில் கற்பனை செய்து பாருங்கள். அந்த பேன்கிரியாஸ் ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குகிறது. இன்சுலின் சீராக சுரக்குது. அந்த இன்சுலின் உங்கள் இரத்தத்தில் கலந்து ஒவ்வொரு செல்லுக்கும் ஆற்றல் வழங்குகிறது. உங்கள் உடல் முழுவதும் ஒளி மற்றும் உயிர் சக்தி பரவி வருகிறது. ஒவ்வொரு மூச்சிலும் குணமடையும் ஆற்றலை நீங்கள் உணர்கிறீர்கள். உங்கள் உடல் உங்களுடன் இணைந்து குணமடைகிறது. 2வது வழி, வெளிநிலை குணப்படுத்தும் கற்பனை, அதாவது எக்ஸ்டர்னல் ஹீலிங் விஷுவலைசேஷன். நீங்கள் உங்களை வெளியிலிருந்து பார்ப்பது போன்று கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் நடந்து செல்கிறீர்கள். உங்கள் முகத்தில் ஒளி பிரகாசிக்கிறது. கண்களில் நம்பிக்கை தெரிகிறது. உங்களை சுற்றியுள்ள மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறார்கள். அவர்கள் ஆச்சரியமாக சொல்கிறார்கள், நீங்கள் மிகவும் நன்றாக, ஆரோக்கியமாக, உற்சாகமாக இருக்கிறீர்கள். உங்கள் நண்பர்கள் சொல்கிறார்கள், சமீபத்தில் நீங்கள் மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம் பெருமையாக சொல்கிறது, இப்போது நீங்கள் ரொம்ப நன்றாக இருக்கிறீர்கள். பழைய உற்சாகம் திரும்பி வந்திருக்கிறது. இப்போது உங்கள் மருத்துவரை மனதில் நினைத்து பாருங்கள். அவர் உங்கள் பரிசோதனை முடிவுகளை பார்த்து மகிழ்ச்சியுடன் கூறுகிறார், உங்கள் இரத்த சர்க்கரை நிலை மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறது. நீங்கள் மிகவும் நன்றாக முன்னேற்றம் அடைந்துள்ளீர்கள். அந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் நம்பிக்கையையும் ஆற்றலையும் ஊட்டுகின்றன. உங்கள் உடல் முழுவதும் நலம், அமைதி, மகிழ்ச்சி பரவுகிறது. 3வது, செயல் நிகழும் கற்பனை, அதாவது ப்ராசஸ் விஷுவலைசேஷன். நீங்கள் தினமும் ஆரோக்கியமான பழக்கங்களை பின்பற்றுகிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். நல்ல உணவுகள், போதுமான தண்ணீர், 30 நிமிட உடற்பயிற்சி, ஆழ்ந்த உறக்கம், மன அமைதி மற்றும் இரத்த சர்க்கரை கண்காணிப்பு, இவை அனைத்தும் உங்கள் உடலை சமநிலையுடன் குணப்படுத்துகின்றன. ஒவ்வொரு நாளும் உங்கள் உடல் புத்துணர்ச்சியுடன், ஆரோக்கியத்துடன் மாற்றமடைகிறது என்று மனதில் கற்பனை செய்து பாருங்கள். 4வது, உள்ள உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்ட கற்பனை, அதாவது கினெஸ்தெட்டிக் விஷுவலைசேஷன். நல்ல உணவு, உடற்பயிற்சி, போதுமான தண்ணீர், இவை உங்கள் உடலை மட்டுமல்ல, உங்கள் மனதையும் அமைதியாக்குகின்றன, நலமான உணர்வுகளை தருகின்றன. நீங்கள் ஆரோக்கியமான உணவை சாப்பிடும்போது, நான் என்னை நேசிக்கிறேன், எனது உடலை கவனிக்கிறேன் என்ற உணர்வு உண்டாகிறது. உடற்பயிற்சி செய்யும் போது நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையை, உற்சாகத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கிறீர்கள். தண்ணீர் குடிக்கும்போது உடல் சுத்தமாகி மனமும் தெளிவாகிறது. இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து உங்களின் உணர்வுகளையும் உடலையும் சமநிலையுடன் வைத்திருக்கின்றன. நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள். அந்த மகிழ்ச்சி என்ற அந்த உணர்வு உங்கள் இரத்த சர்க்கரையையும் சீராக்க உதவுகிறது. இந்த உணர்வுகள் எப்படி குணமாக்குகின்றன என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் இனி வரும் எங்கள் யூடியூப் சேனல் வீடியோக்களை பாருங்கள். 5வது, முழுமையான குணமடைதல், அதாவது ஃபைனல் அவுட்கம் விஷுவலைசேஷன். இப்போது நீங்கள் முழுமையாக குணமடைந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை நலமும் சமநிலையும் நிறைந்துள்ளது. நீங்கள் காலை எழுந்தவுடன் உற்சாகமாக, முகத்தில் சிரிப்புடன் இருக்கிறீர்கள்.
உடல் சுறுசுறுப்பாக, மனம் அமைதியாக, எண்ணங்கள் தெளிவாக இருக்கின்றது. நீங்கள் நன்றியுணர்வுடன் வாழ்கிறீர்கள். நல்ல உணவு, நல்ல உறக்கம், ஆனந்தமான மனம், அமைதியான வாழ்க்கை. இதுதான் உங்கள் நல்ல வாழ்க்கை. முழுமையான ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்தது. 6வது விஷன் போர்டு, அதாவது காட்சி பலகை. சர்க்கரை நோயிலிருந்து குணமடைவதற்கான சக்தி உங்களுக்குள்ளே உள்ளது. ஒரு காட்சி பலகையில் ஆரோக்கியமான உங்கள் உருவம், நல்ல உணவு, தண்ணீர், யோகா, உறக்கம் போன்றவற்றின் படங்களை வையுங்கள். தினமும் சில நிமிடங்கள் இதை பாருங்கள். குணமடைதலை கற்பனை செய்ய, ஆரோக்கிய பழக்கங்களை பின்பற்ற, மன அழுத்தத்தை குறைத்து, நம்பிக்கையை வளர்த்து, சிகிச்சையில் தொடர்ச்சியை ஏற்படுத்த இந்த காட்சி பலகை உதவுகிறது. விஷுவலைசேஷன் வழிகளை எவ்வளவு நேரம் செய்யலாம் என்று கேட்டால், இவற்றை தினமும் 10 முதல் 15 நிமிடங்கள் செய்யலாம். காலை எழுந்தவுடன் அல்லது இரவு உறங்குவதற்கு முன் செய்வது சிறந்தது. மனம் அமைதியாக இருக்கும் இந்த 2 நேரங்களும் உள்மனதை நேரடியாக பாதிக்கும். காலை விழித்தவுடனே சில ஆழ்ந்த மூச்சுகள் எடுத்து கற்பனை செய்யுங்கள். இன்று நான் ஆரோக்கியமான தேர்வுகளை செய்கிறேன் என்ற எண்ணத்துடன் தொடங்குங்கள். இரவு படுப்பதற்கு முன் 10 நிமிடங்கள் உடல் குணமடைகிறது என்று மனதில் கற்பனை செய்யுங்கள். இது மன அமைதியை அளித்து இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும். ஆழ்ந்த உறக்கத்துக்கு செல்ல உதவும். குறைந்தது 21 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள். இதுவே புதிய நம்பிக்கை, பழக்கம் மற்றும் நரம்பியல் மாற்றத்தை உருவாக்கும் நேரம். சிறந்த விளைவுகளுக்காக 3 மாதங்கள் வரை தினமும் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த காணொளி மன அமைதி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது. மருந்துகளை நிறுத்தவோ, மாற்றவோ, குறைக்கவோ முன் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது அவசியம். உங்கள் சிகிச்சையை தொடருங்கள். இதை துணையாக பயன்படுத்துங்கள். உதாரணத்திற்காக சர்க்கரை நோயினை பற்றி சொன்னோம். எல்லா நோய்களுக்கும் இந்த வழிகள் பொதுவானது. வியாதிகளுக்கு ஏற்ப காட்சிகளை மாற்றிக்கொள்ளுங்கள். மேலும் பயனுள்ள ஆரோக்கியம் தொடர்பான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.